இதற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றும். முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. உடனே பணிகளை தொடங்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு எடுத்தால்தான் மக்களின் நிலை சரியாக தெரிய வரும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தேர்தல் ஆதாயத்திற்காக பாமக இடஒதுக்கீடு அரசியலில் ஈடுபடுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் சென்னையில் இன்று உண்ணாவிரதம். கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரி எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் அறப்போராட்டம். தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை அரசியலாக்கக்கூடிய சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு உறுதி. இறைவனிடம் வரம் கேளுங்கள் என்றும் இறைவனை வைத்து வாக்கு கேட்காதீர்கள் என்றும் பேச்சு. கடவுளை கோயிலில் வைத்து வணங்குங்கள், பிரச்சாரத்திற்கு அழைத்து வராதீர்கள். இறைவனிடம் வரம் கேளுங்கள், இறைவனை வைத்து வாக்கு கேட்காதீர்கள். ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும். நாடாளுமன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவர் முர்மு. புதிய அரசின் கொள்கைகள், செயல் திட்டங்கள் உரையில் இடம்பெற வாய்ப்பு. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. தற்போது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். தமிழ்நாட்டில் உள்ள ஐபோன் ஆலையில் திருமணமான பெண்களை வேலைக்கு எடுப்பதில்லை என பாக்ஸ்கான் நிறுவனம் மீது குற்றச்சாட்டு. தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை உரிய விளக்கம் அளிக்க மத்திய அரசு உத்தரவு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. கடும் வெள்ளப்பெருக்கால் கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்கு தடை. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டி. பாமக வேட்பாளருக்கு மாம்பழம் சின்னமும், நாம் தமிழர் வேட்பாளருக்கு மைக் சின்னமும் ஒதுக்கீடு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மாவட்டங்களிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். சென்னை தொடங்கி குமரி வரை நடந்த முக்கிய செய்திகளை வழங்குகிறது இந்த 8 திக்கும் என்பது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் கூடலூரில் பழங்குடியினர் வசிக்கக்கூடிய கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தொரப்பள்ளி இருவயல் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கனமழை காரணமாக பொதுமக்கள் முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். கனமழை காரணமாக பந்தலூரில் உள்ள அம்மா உணவகத்தில் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் உணவருந்த சென்றவர்கள் அவதியடைந்தனர். மேலும் உணவுப் பொருட்களை மேஜை மீது வைத்து பாதுகாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. மேற்கூரையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோவை குற்றால அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சிலர் நுழைவு வாயிலில் நொய்யல் ஆற்றுக்கு செல்லும் உபரி நீரில் குளித்து மகிழ்ந்தனர்.
கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையால் ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக குரங்கருவி எனப்படக்கூடிய கவியருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். மேலும் வால்பாறை சாலையில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வாகனங்களை சாலையோரம் நிறுத்தி புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு மழை கொட்டி தீர்த்தது. பேருந்து நிலையம், அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், ஏரி சாலை, சீனிவாசபுரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது. விட்டுவிட்டு பெய்த மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 350 கனஅடி நீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 150 கனஅடி நீரும் திறந்துவிடப்பட்டு வருகிறது. அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடியும், சேர்வலராறு அணையின் நீர்மட்டம் 8 அடியும் உயர்ந்துள்ளது. மேலும் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்வதால் குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்கு 3வது நாளாக தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியின் கரையோரத்தில் நின்று சாரலில் நனைந்தபடி செல்ஃபி, புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக 3 இடங்களில் ராட்சத மரங்கள் சாலையில் சரிந்து விழுந்தன. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கோடமப்பந்து, வேல்யூ, கள்ளக்குறை உள்ளிட்ட பகுதிகளில் ராட்சத